ஜெபம் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக நாமத்திலே ஆமேன். எல்லா கிருபைகளுக்கும் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணராய் இருப்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் அருளிய இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய கிருபை, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சந்தோஷமாக இருப்பதாக. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் மகிமை அடைய எங்கள் பாடல்கள், விண்ணப்பம், ஜபம் யாவற்றில் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலாவது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது. கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவது. மகிமையும் மகத்துவமும் அவர் சமூகத்தில் உண்டு. வல்லமையும் தேஜஸும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டு. நான் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்நிதிக்கு நேராக பயபக்தியாய் பணிவேன். கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனுக்கு அரணானவர்,
யாருக்கு அஞ்சுவேன்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்கொள்ளான ஆடுகளுமாம். யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய சமூகத்தில் எங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்யும். உம்முடைய திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பாவ அறிக்கைக்காக நாம் நாமே தாழ்த்தி கடவுளுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். அமைதியாய் கடவுளுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கடவுளுக்கு விரோதமாகவும் பிற மனிதருக்கு விரோதமாகவும் சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் பாவம் செய்திருக்கிறோம். சர்வ வல்ல கடவுளிடம், ஆண்டவரே, நீர் எங்கள் மீது இறங்கும் என்று தாழ்மையுடன் நம்மை அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களுக்கு மன்னித்து எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும், எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் செய்த அனைத்து பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டும் என்றும் எங்களை மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாவ அறிக்கைக்கு துணையாக நாம் யாவரும் சேர்ந்து இரண்டாவது பாடலை ஜெப நிலையில் இருந்தபடி பாடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நாம் இப்பொழுது திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். திருமறை பாடங்களை தொடர்ந்து மூன்றாவது பாடலை கடவுளுக்கு மகிமையாக நாம் பாடலாக பாடுவோம். வாசிக்கும்படியாக குறித்து கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி எஸ்தர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 முடிய. அன்றைய தினம் ஆகாசுவேறு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகி எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தகாய் ராஜ சமூகத்தில் வந்தான்.
அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கும் யூதரை அழிக்க வேண்டும் என்று அமத்தியாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அப்பொழுது ஆகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்தில்தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மெர்தகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் ஆகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் ஆகாஸ்வேரு ராஜா அவருடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று அந்தந்த நாடுகளில் உள்ள சகல நாடுகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மெர்தகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையையும் அவனுடைய கட்டளையையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியையும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடப்படும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட வேண்டிய 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் முதல் 60ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 முதல். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான்.
அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாஸ்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படியெனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசனத்துக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக.
ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பரலோக அரசுக்காக நாங்கள் சில துணிவான முடிவுகளை எடுக்க வேண்டும். உம்முடைய இறை அரசில் பிள்ளைகளாக வாழ்வதற்காக நாங்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். எவைகள் எங்களுக்கு பிரியமானவைகளாக இருக்கிறதோ அவைகளை விட்டுவிட்டு உமக்காக பாடுபடவும், சிலுவை சுமக்கவும், உம்முடன் சேர்ந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். இப்பொழுதும் உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய கிருபை எங்களை காத்துக்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் உணர்வை தாரும். நீர் காட்டுகிற பாதையிலே கடந்து வருவதற்கு அருள் தாரும். எங்களை தாழ்த்துகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அளிக்கும் கிருபையும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக நெருக்கடிகள் உண்டு, அநேக விதமான பிரச்சனைகள் உண்டு. அநேக நேரங்களிலே தீர்மானங்களை எடுக்க முடியாமல் நாம் தள்ளாடி கொண்டிருக்கின்ற நிலைகள் உண்டு. நாம் செய்வது சரியா? நாம் சரியான காரியங்களிலே ஈடுபடுகின்றோமா? நாம் நடத்துகின்ற காரியங்களை வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்கின்ற நிலை வேறு. சில நேரங்களிலே துணிந்து செயல்படுகிற பொழுது நிச்சயமாய் வெற்றி நமக்குரியதாக இருக்கிறது. இவைகள் உலக வாழ்க்கையின் அனுபவங்கள், உலக வாழ்க்கையின் தன்மைகள். கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் கடவுளுக்காக, அவரது ஆளுகைக்காக, அவரது அமைப்புகளுக்காக, இறை அரசுக்காக துணிவாக சில காரியங்களிலே ஈடுபட நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்குரிய திருமறை பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த ரெய்ன் ஆஃப் காட். கடவுளுடைய ஆளுகைக்காக துணிவான முடிவுகளை எடுத்தல். கடவுளுடைய ஆளுகையை பற்றி, கடவுளுடைய அரசாட்சியிலே பிரவேசிப்பதற்கு, வாழ்வதற்கு, சில முடிவுகளை எடுப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது. கடவுளுக்காக வாழ நாம் துணிய வேண்டும். முதலாவது திருமறை பாடமாகிய எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். எஸ்தர் எப்படி தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு துணிவாக செயல்பட்டார் என்பதை மிக அழகாக விளக்குகிறது. எஸ்தர் என்பது ஒரு கிரேக்க பெயர். பாரசீகத்திலே ஸ்த்ரா என்று அழைக்கப்படுகிறது. ஒருவேளை எபிரேய பெயர் அத்சால் என்று சொல்லப்படுகிறது. எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மொர்தெகாயுடைய சித்தப்பாவுடைய மகள்தான் எஸ்தர். பாபிலோன் அரசன் இஸ்ரவேலரிலிருந்து அடிமைகளை கொண்டு வந்த பொழுது மொர்தெகாயும் அவருடைய மக்களையும் யூதர்களையும் கொண்டு வந்தார். அப்பொழுது எஸ்தர் ஒரு சிறிய பெண்ணாக, அடிமை பெண்ணாக அழைத்து கொண்டு வரப்பட்டார். இந்த மொர்தெகாய் அரசனுடைய அரண்மனை வாசலிலே ஒரு பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தவர். அப்புறம் எஸ்தர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தை வாசித்தால் ஆமான் என்று இன்னொரு கேரக்டர் வருகிறது. ஆமான் அப்படி என்றால் ஆகாரு ராஜாவுடைய வம்சாவழியினர். யார் இந்த ஆமான்? இவருடைய சந்ததி எப்படிப்பட்டது என்றால் அமலேக்கியருடைய சந்ததியை சார்ந்தவர்கள். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள், உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-19 வசனங்களில் பார்த்தால் தெரியும். இந்த அமலேக்கியருக்கும் யூதருக்கும் எப்பொழுதுமே ஒத்து வராது. யூதர்கள் எப்பொழுதுமே அமலேக்கியரை சேர்த்துக்கொள்வது கிடையாது. அமலேக்கியர்கள் பெருமை மிகுந்தவர்கள். யூதர்களை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. அவர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை மிக தரக்குறைவாக நடத்தி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழல் பல தலைமுறைகள் கடந்தும் கூட தொடர்கிறது என்பதை எஸ்தர் வரலாறு நமக்கு காட்டுகிறது. ஆமான் இவ்வளவு வளர்ந்து ஒரு பெரிய படை தளபதியாக, அரசனுக்குரிய முக்கியஸ்தராக காணப்படுகிற சூழலில் கூட யூதர்களை பழிவாங்குகின்ற மனிதனாக மாறிப்போனார். ஏன்?
யூதர்கள் எப்பொழுதுமே யாவே என்று சொல்லப்படுகிற வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவர்கள் பணிந்து கொள்வார்கள். வேறு எவரையும் அவர்கள் பணிவதில்லை. தானியேலின் புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது நமக்கு தெரியும், என்ன நிலை வந்தாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் வேறு நாடுகளுக்கு போனாலும் கூட வாழ்ந்தார்கள். இந்த பகுதி அதைத்தான் சொல்லுகிறது. யூதர்கள் வேற்று நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த நாட்டு வணக்கங்களையோ அந்த நாட்டு தலைவர்களுக்கோ தாழ்ந்து போனவர்கள் இல்லை. யாவே எங்கள் கர்த்தர், நாங்கள் அவருக்கு பயந்து வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆமானுடைய பிரச்சனை, இந்த யூதர்கள் நம்மை மதிப்பதில்லையே, இந்த யூதர்கள் நாம் போனாலும் வந்தாலும் நம்முடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்வதில்லையே. அது மாத்திரமல்ல, முக்கியமானது, மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதர், யூத மனிதர், ஆமான் வருகிற பொழுதும் போகிற பொழுதும் அவரை வணங்கவில்லையே. எனவே அரசனிடம் சேர்ந்து கொண்டு அவருடைய மனதை மாற்றி ஒரு கட்டளையை வாங்கி கொள்கிறார். அந்த பகுதியிலே 3ஆம் அதிகாரம் முதற்கொண்டு வாசித்தால் தான் நமக்கு தெரியும். வேற்று இன மக்கள், நம்முடைய நாட்டு மக்களுடன் உறவு கலவாதவர்கள், அவர்களை கொன்று போட வேண்டும் என்று கட்டளையை வாங்கி கொள்கிற மனிதர். யூத சமுதாயம் முழுவதையும் அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. இந்த காலகட்டத்தில் எஸ்தர் ஒரு அடிமை பெண்ணாக வந்திருந்து வாழ்ந்து கொண்டு இருந்தவர் இன்றைக்கு அகாஸ்வேருடைய மனைவியாக மாறிவிட்டார், ராணியாக இருக்கிறார். அவர் மூலமாக இந்த இஸ்ரவேலரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்கு மொர்தெகாய் செயல்படுகிறார். எஸ்தரை அழைத்து எஸ்தர் மூலமாய் துணிவுடன் செயல்பட வேண்டும், துணிவுடன் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து அவரை அனுப்புகிறார். இந்த பாதிப்பு தன் நாட்டு மக்களுக்காக, தன் இன மக்களுக்காக வாழ வேண்டும் என்ற கட்டளையை எஸ்தருக்கு அவர் சொல்லிக் கொடுத்து அனுப்புகிறார். எஸ்தர் தன் பாதுகாப்பை, தன் உயிரை அதற்காக கவலைப்படுகிறவராக காணப்பட்டார். ஒருவேளை அரசன் ஏற்காமல் போனால் என் நிலைமை என்ன ஆகும்? ஆனால் மொர்தெகாய் சொல்லுகிறார், இந்த சட்டம் அனைத்து மக்களுக்கும் பொருந்தும், உனக்கும் இது பொருந்தும். நீ கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால், செயல்படுத்தாவிட்டால் எல்லோரும் அழிவார்கள், நீயும் அழிந்து போவாய். எனவே நீ துணிந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி எஸ்தரை துணிவுடன் அந்த நெருக்கடியான சூழலிலே அவர் மனதிலே தைரியத்தை உருவாக்கி சாட்சியாக அனுப்புகிறார். அரசனிடம் சென்று நடந்ததை சொல்லி அந்த வரலாறு மாற்றப்படுகிறது. இரண்டாவது நிகழ்வு, ஆமான் மரித்து போனார். ஆனால் அவர் போட்ட சட்டம் இன்னும் மாறவில்லை. மீண்டுமாக இந்த அரசி போகிறார். ஆகாஸ்வேருடைய காலடியிலே விழுந்து கிடக்கிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று அடுத்த முறை கேட்கிறார். இந்த போட்ட இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார். நான் போட்ட இந்த சட்டத்தை மாற்ற முடியாது, மாற்றுவதற்கு வேறொரு ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும். அதற்காக மொர்தெகாய் இடத்தில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வரலாறு வாசித்தால் தெரியும். யூதர்கள் அனைவரும் ஒன்றாக கூடிக்கொண்டு தங்களுக்கு எதிர்ப்பு வருகிற பொழுது அதை போராடி மேற்கொள்ள வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த இடத்துல எஸ்தர் தான் யார் என்பதை அரசனுக்கு வெளிப்படுத்துகிறார். யூத மக்களே என் ஜனம், இங்கு அடிமைகளாக இருப்பவர்கள் என்னுடைய கூட்டம், அந்த கூட்டத்தை சார்ந்தவர் தான் நான். அதை சொல்ல அவர் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. அநேக நேரங்களிலே நம்மை வெளிப்படுத்துவதற்கு நாம் வெட்கப்படுகிறோம். அநேக நேரங்களிலே ஏதாவது ஒரு காரியத்தை பதிலை சொல்லிவிட்டு நாம் தப்பித்து ஓட பார்க்கிறோம். ஆனால் எஸ்தர் மிக தைரியமாக சொல்கிறார், யூத மார்க்க மக்களே என்னுடைய ஜனமாக இருக்கிறார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட, சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த கூட்டத்தை சார்ந்தவர் நான். எனவே இந்த மக்களுக்காக நான் பேசுகிறேன் என்பதை இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, எஸ்தருடைய புத்தகத்தை வாசித்தால் கடவுள் என்ற வார்த்தை எங்குமே வராது. எந்த இடத்திலுமே கடவுளை பற்றி சொல்லப்படுவதே கிடையாது. அது ஒரு வரலாறாகவே காணப்படுகிறது. ஆனால் மிக எழுதினவர் மிக அழகாக குறிப்பிடுகிறார், கடவுளுடைய உதவி இல்லாமல் மீட்பு வராது.
அவரே இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற எளிய மக்களை சேர்ப்பதும் அணைப்பதும் ஆதரிப்பதும் தாங்குவதற்கு கருவிகளாக பயன்படுத்துகிறார். அவர் ஒருபோதும் மக்களை கைவிடுவதில்லை. துணிவுடன் தீர்மானங்களை எடுக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக துணையாக இருக்கிறார் என்பதற்கு இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது திருமறை பாடமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வசனங்கள். யூதர் அல்லாதோர் திருச்சபை வளர்ந்து வருகிற காலத்தில் முறுமுறுக்கிறார்கள். எங்களை யாரும் சரியாக கவனிப்பதில்லை என்று ஏழைகளும் விதவைகளும் எழுப்புகின்ற கூக்குரலுக்கு அப்போஸ்தலர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சொல்கிறார்கள், பிரசங்கிப்பது எங்கள் வேலை. இந்த பணியை செய்வதற்கு நாம் டீக்கன்மாரை தெரிந்து கொள்வோம், உதவியாளர்களை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த உதவியாளர்கள் மூலமாய் இந்த பணிகள் நடைபெறட்டும். அப்படி 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். அந்த 7 பேரில் ஒருவர் தான் ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிற மனிதர். அவரை பற்றி திருமறை சொல்லுகின்ற பொழுது எ மேன் ஃபுல் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று குறிப்பிடப்படுகிறது. விசுவாசத்திலும் பரிசுத்தாவிலும் நிரப்பப்பட்டவர். அந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் கடவுளுடைய கிருபையும் வல்லமையும் பெற்றவராக இருந்தார். அவர் வெறும் எளியவர்களை விசாரிப்பது மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லுவதிலும் தீவிரமாக காணப்பட்டார். அதனால் தனக்கு ஆபத்து வரும் என்று தெரியும், மரணம் வரும் என்று தெரியும், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார். இவருடைய அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த 6ஆம் 7ஆம் அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். எழுந்து யார் இந்த இயேசு, அவரை நீங்கள் எப்படி கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அனைவரும் பற்களை கடித்து கொண்டு அவர் மேல் பாய்கிறார்கள். ஆனால் அவரோ துணிவாக கடவுளுடைய வார்த்தையை சொல்லி முதல் இரத்த சாட்சியாக மரித்து போனார். மரணத்தை கண்டு அவருக்கு அஞ்சவில்லை. இரத்த சாட்சியாக மரிக்க அவர் ஒருபோதும் பயப்படவில்லை. துணிவுடன் செய்தது தவறு, ஆனால் உங்களால் ஏற்பட்ட இந்த நிலைக்கு நீங்கள் மனம் மாறுங்கள் என்று சொல்லி கட்டளை இடுகிற ஸ்தேவான் கண்களை ஏறெடுத்து பார்த்து கடவுளுடைய ஆளுகையை கண்டு அவரிடத்தில் ஜெபிக்கிறார். இந்த மக்கள் இப்படி செய்கிறார்களே, இவர்கள் அறியாமல் செய்கிற காரியத்தை நீர் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஏறெடுக்கிற விண்ணப்பத்துடன் தன் வாழ்வை முடித்துக் கொள்கிறார். ஸ்தேவான் துணிவுடன் செய்த பணியினால் அநேக மக்கள் திருச்சபைக்குரியவர்களாய் மாறிப்போனார்கள். அநேக மக்கள் அவருடைய இரத்த சாட்சியினால் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிப்போனார்கள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை என்பது நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு காரணமே நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தம் சிந்துதல் தான். அவர்கள் இரத்தம் சிந்தினபடியால் திருச்சபை மிக வேகமாக எல்லா இடங்களிலும் பரவத் தொடங்கிற்று. மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழலில் ஸ்தேவான் துணிந்து கடவுளுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அநேக மக்களுக்கு சாட்சியாக மாண்டு போனார். திருச்சபை அதன் மூலமாக வளர்ந்தது. அந்த துணிவு இன்றைக்கும் திருச்சபை வரலாற்றிலே நினைவு கூறப்படுகிறது. ஸ்தேவான் திருநாளாக டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இல்லாவிட்டால் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாளை கொண்டாடுவது திருச்சபையின் பழக்கமாகிவிட்டது. முதல் இரத்த சாட்சி என்று சொல்லி அந்த திருச்சபை நாளை கொண்டாடுவது இயல்பு. நற்செய்தி பகுதியாக வாசிக்க கேட்ட மத்திய எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 37 முதல் 42 வசனங்கள். ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீடர்களுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கும் அநேக பாடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் வந்தது. அதிலும் குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தை வாசித்தால் தெரியும். அந்த இடத்துல ஏரோது யாக்கோபை கொலை செய்த பிறகு, பேதுருவை பிடித்து சிறையிலே போட்ட பிறகு திருச்சபை பல பாடுகளை துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது.
கிறிஸ்தவர்கள் பல இடங்களுக்கு சிதறி ஓடி போனார்கள். பயத்துடனும் கலக்கத்துடனும் பல்வேறு இடங்களிலே தங்கியிருந்தார்கள். அப்படி தங்கியிருக்கின்ற சூழலில், அப்படி தங்கியிருக்கக்கூடிய இடங்களில் அவருடைய விசுவாசம் கேள்வியாகி போனது. 2 காரியங்கள் மிக மிக முக்கியமானவைகளாக அந்த காலத்திலே கருதப்பட்டது. ஒன்று, ஆண்டவர் இயேசு சிலுவிலே மரித்தது சபிக்கப்பட்ட மரம். அவரை மேசியா என்றும் ஆண்டவர் என்றும் திருச்சபை ஏற்றுக்கொண்டதை கண்டு யூதர்கள், ரோம அரசாட்சி கீழே வாழ்ந்து கொண்டிருந்த பல்வேறு இன மக்கள் அவர்களை பகைக்கத் தொடங்கினார்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தால் தெரியும். பாடுகளும் துன்பங்களும் அதிகமாய் வர ஆரம்பித்தது. நாங்கள் இவரை சபிக்கப்பட்ட ஒரு மரத்திலே கொலை செய்தோம், இவரை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள், மேசியா என்று, மீட்பர் என்று எப்படி சொல்லுவீர்கள் என்று சொல்லி யூதர்கள் விரோதமாக எழும்ப ஆரம்பித்தார்கள். அப்படி ஆண்டவரை அறிக்கை பண்ணினவர்கள் துரோகிகளாக கருதப்பட்டார்கள். 2வது, ரோம அரசாட்சி ஆளுகை முறைமை. ரோம அரசாட்சியில் சீசர் மட்டுமே ஆண்டவர் என்று அழைக்கப்படுவார். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஆண்டவர் என்று அறிவித்தார்கள். இது ரோம ஆளுகையின் ஒரு பெரிய ஒரு சவால், ஒரு கேள்விக்குறி. எங்கள் அரசன் ஆண்டவராக இருக்கிற பொழுது இயேசுவை நீங்கள் எப்படி ஆண்டவர் என்று சொல்லலாம்? எனவே ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள் யாவரும் கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், தண்டனைக்குள்ளானார்கள். தோமா ஆண்டவரை கண்டவுடன் சொன்ன சாட்சி அதுதான், என் தேவனே, என் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நீரே என்னை ஆளுகிறவர், வேறு யாரும் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவராகிய இயேசுவை அறிக்கை செய்து வாழ்வது எப்படி என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது மத்தேயு இந்த நற்செய்தி நூலை சிதறப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து எழுதுகிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எப்படி விசுவாசத்துடன் வாழ்வது என்பதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மத்தேயு நற்செய்தியாளர் வெளிப்படுத்துகிறார். இதிலிருந்து சில குறிப்புகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரை பின்பற்றும்போது எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. நான் ஆண்டவரை நோக்கி போக வேண்டுமானால் நடுவிலே எதுவும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் மட்டுமே முன்னால் இருக்க வேண்டும். அவரை மட்டுமே நான் பற்றிக்கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவர் அதற்குத்தான் சொல்லுகிறார். பெற்றோர், பிள்ளைகள், குடும்பம், உறவுகள். ஆண்டவர் பெற்றோரை விட்டு வாழ வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை. பெற்றோரை விட்டு வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசித்தால் பெற்றோரை கனம் பண்ணுவது அவசியம் என்று மோசே நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்துகிறது. குர்பான் காணிக்கை கொடுப்பது எவ்வளவு மோசமானது என்பதை ஆண்டவர் கண்டித்து பேசுகிறார். பெற்றோரை விட்டு வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆண்டவரை விட, ஆண்டவருடைய விசுவாசத்திலே பற்றுக்கொள்வதை விட, இப்படிப்பட்ட உலக வாழ்விலே வாழுகின்ற பொழுது பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள், குடும்பம் என்று சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கிற நிலையில் வாழ்ந்தால் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்பதை திருச்சபைக்கு மத்தேயு நற்செய்தியாளர் வெளிப்படுத்தி எழுதுகிறார். 2வதாக ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இறை அரசில் பிரவேசிக்க வேண்டுமானால் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும். துன்பம் இல்லாமல் கடவுளுடைய மகனாக, மகளாக வாழ முடியாது. அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவை துன்பத்தின் அடையாளம், சிலுவை அவமானத்தின் அடையாளம், சிலுவை அதனுடைய முடிவு மரணம். ஆனால் அதற்கு பிறகு வருவதோ உயிர்த்தெழுதல், மகிமை. எனவே ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள் சிலுவை சுமக்க ஒருபோதும் தயங்கக்கூடாது. 3வது, வாழ்வு மிக மிக முக்கியம்.
அந்த வாழ்வு கிறிஸ்துவில் இணைந்திருக்க வேண்டும். வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் வந்தார். யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் அந்த ஜீவன் பரிபூரணம் அடைவும் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படுவதற்கு கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்ட வாழ்வு இருக்க வேண்டும். அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு சிலவற்றை நாம் இழந்து தான் ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்வதின் முக்கியம் ஆண்டவரை ஏற்பது, ஆண்டவருடைய பணியாளர்களையும் ஏற்பது அவசியம். ஆண்டவருடைய பணிகளுக்காக தங்களை அர்ப்பணித்து வருகிறவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் அங்கீகரிப்பதும் மிக மிக அவசியம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்றால் ஆண்டவருடைய பணியாளர்களுடன் இணைந்து வாழ்வதும் மிக மிக அவசியம். அடுத்ததாக 5ஆவதாக குறிப்பிடப்படுகிறது, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இந்த சிறியவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் யார்? இந்த சிறியவர்கள் கடவுளுடைய அரசியலே, கடவுளுடைய ஆளுகையில் அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் பாகுபாடுகள், வேறுபாடுகள் இருக்க முடியாது. யார் நம்மிடையே மிக மிக பலவீனமானவர்களாக இருக்கிறார்களோ, குறைவுடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் நம்மிடையே ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு சேர்த்த வாழ்வை கொடுப்பதன் மூலமாய் கடவுள் பிரியப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன மிக மிக முக்கியமான நிகழ்வு 40ஆம் வசனத்தில் தான், இந்த சிறியவர்களாகிய என் சகோதரருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். எனவே ஆண்டவருடைய இறையாட்சி, ஆண்டவருடைய ஆளுகையிலே பிரவேசிப்பதற்கு நமக்கு பிரியமானவைகளை விட்டுவிட வேண்டும். ஆண்டவருடைய இறையாட்சியிலே பிரவேசிப்பதற்கு துன்பங்களை சிலுவை சுமக்க வேண்டும். வாழ்வு கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும். பிறரையும் ஏற்றுக்கொண்டு தள்ளப்பட்ட மக்களையும் அங்கீகரித்து வாழ்வதற்காகவே நாம் இருக்கின்றோம். எனவே இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்கிற நிகழ்வு இதுதான். கடவுளுடைய ஆளுகைக்காக சில காரியங்களை நாம் இழந்து தான் ஆக வேண்டும். ஃபார் த சேக் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் வி ஹேவ் டு லிவ் திங்ஸ், மெனி திங்ஸ். அநேக காரியங்களை நாம் இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். எனவே இந்த பகுதி மிக அழகான ஒரு திருமறை பகுதிகள் நமக்கு விளக்கி காட்டுவது இதுதான். நெருக்கடியான கடினமான சூழல்களில் துணிவுடன் செயல்பட எஸ்தரை போல நம்மை அர்ப்பணிக்கின்ற நிலைமை வேண்டும். சேவானை போல மரணமே வந்தாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதியுடன் பங்கேற்கிற மனநிலை வேண்டும். சிதறுண்ட திருச்சபைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமையுடையவைகளாக இருந்தது. அவைகள் துணிவை கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இவற்றை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. கடவுளுடைய ராஜ்யம் இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது. இந்த வாழ்விலே இதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் பாடல் வழியாக நாம் அறிக்கையிடுவோம். சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். தொழுநோயால் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாளில் எழுந்திருந்தார். மரணத்திலே சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வாழ்த்து செய்கிறார். அவருக்கு இருவருக்கும் ஐக்கியமானார். பரிசுத்தசபையும் பரிசுத்தமான ஐக்கியம் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை வாசிக்க கேட்போம்.
இந்த மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் சபையாகவும் ஆன்லைன் மூலமாகவும் தேவனை ஆராதிக்கும்படி கிருபை பாராட்டின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சபையாக கூடி வந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு தேவ செய்தியை பகிர்ந்து கொடுத்த நமது போதகர் ரெவரண்ட் டாக்டர் டி சாமுவேல் ஜேக்கப் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலய நேரத்திலேயே ஆலயத்தில் பங்கு பெற இயலாதவர்களுக்காக ஆராதனை ஒளிபரப்பப்படுகிறது. ஜெபத்துடன் பங்கு பெற அழைக்கிறோம். ஆலயத்துக்கு வந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த இயலாதவர்கள் நமது ஆலய பணியாளரை அணுகி உங்கள் காணிக்கைகளை கொடுத்தனுப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே அறிவித்தபடி வருகிற வாரம் மாதத்தின் 5வது ஞாயிறும் மற்றும் வருகையின் ஞாயிறுமாக இருக்கிறது. ஆகவே வழக்கம்போல் பாடல் ஆராதனையையும் வருகையின் ஞாயிறமாக அனுசரிக்கப்பட உள்ளது. இந்த ஆராதனையில் நமது ஆண்கள் ஐக்கிய சங்கம் பொறுப்பேற்று பாடல் ஆராதனையாக நடத்தி தருவார்கள். இந்த வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் பிள்ளையுடைய பெயர்களை வாசிக்கிறேன். இவருடைய பெயர்களை மனதிலே கொண்டு இவர்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே, குடும்ப ஜெபத்திலே ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறந்தநாள் காணும் பிள்ளைகள் ஜெமீமா மார்க்ரெட் 22 நவம்பர், இவாஞ்சலின் அகஸ்டின் 23 நவம்பர், ஞானபுஷ்பம் 24 நவம்பர், கிறிஸ்டினா ஜாய்ஸ் 24 நவம்பர், ஸ்டெல்லா மேரி ரூத் 27 நவம்பர், ரேவதி 27 நவம்பர். திருமண நாள் காணும் பிள்ளைகள் மிஸ்டர் இம்மானுவேல் டாகூர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹேனா இம்மானுவேல் 23 நவம்பர், மிஸ்டர் ஐசக் ஜெயபிரகாஷ் அண்ட் மிஸ்ஸஸ் விஜயா கௌரி 26 நவம்பர், மிஸ்டர் ஜான் ஜெப்ரா ஜேம்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாய் ஜெப்ரா ஜேம்ஸ் 28 நவம்பர். இவர்களுக்காக நம்முடைய பாடல் குழு வாழ்த்தி பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து போதகர்களுக்காக ஜெபிப்பார்கள். Sent from the Savior above, showers of blessing, showers of blessings we need. Mercy comes from us of falling, but for the showers we plead. பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். வாழ்நாளில் நாட்களை இலவசமாய் அருளுகின்ற எங்கள் பரமபிதாவே, பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கடந்து வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களுக்கு நீர் அருளிய சுகம் பலன் ஜீவனுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சந்தோஷத்தையும், எல்லாவித சமாதானத்தையும், நீண்ட ஆசீர்வாதமான ஆண்டுகளையும் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக்கும். ஒவ்வொருவரும் உமது மகனாக மகளாக வாழவும், மற்றவர்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க இந்த நாளின் மகிழ்ச்சியை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தந்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தை அறிக்கை செய்த நாம் ஆண்டவருக்கு நன்றியாக 4வது பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். Amen.
நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்தவர் நீர், உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபை பாராட்டினீர். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க உதவி செய்யும் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணித்து விண்ணப்பங்களை ஏறெடுப்போம், ஜெபிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளே, நீர் அருள் இருக்கின்ற அனைத்து நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற திருச்சபை வாழ்க்கைக்காக, விசுவாச வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, பணிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்கும் நீரே காரணர். உம்மாலே இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து உமது கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை சார்ந்த ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். பலவீனமாய் சுகவீனமாய் இருப்பவர்கள், கவலையாய் இருப்பவர்கள், வியாதியில் இருப்பவர்கள், பல்வேறு பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், தனிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இரக்கமாய் கண்ணோக்கி உம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய பணிகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாரும். வீட்டில் இருந்து கல்வி கற்கின்ற பொழுது முது பிள்ளைகள் ஏற்ற முறையிலே கல்வி கற்று பெற்றோருக்கு மகிழ்ச்சிக்குரிய பிள்ளைகளாய் காணப்பட அருள் தாரும். எங்களை ஆளுகிறவர்களுக்கு முது ஞானத்தையும் அறிவையும் தந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உலகம் முழுவதும் அழித்து கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயினின்று நீர் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசையரே, மடிந்து போகிறோம் என்று சொன்ன சீஷர்களுக்கு எழுந்து நின்று இயற்கையை அதட்டின கர்த்தர், இன்றைக்கும் இந்த இயற்கையின் ஏற்பட்டு இருக்கிற இந்த கொள்ளை நோயை நீக்கி போட்டு உமது பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மனுக்குலத்திற்கு அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் படைத்த மனிதர்கள் உமது சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். இந்த கொள்ளை நோயினால் மாண்டு கொண்டிராமல் உம்முடைய பிள்ளைகளாய் என்றென்று வாழ எங்கள் பாவங்களை மன்னித்து இழந்து போன வாழ்வை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். நாங்கள் என்ன கேட்பது என்று தெரியாமல் அறியாமல் கேட்டாலும் நீர் தயவாய் மன்னித்து எங்கள் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், தொடர்ந்து நிறைவான ஆசீர்வாதங்களை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உமது கிருபையின் கரங்களுக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் என்றென்று வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை, குடும்ப ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்ல கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து இறுதி பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.